ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இது வந்து வெண்டைக்காய் விதைங்க. நம்ம மாடி தோட்டத்திலேயே சேகரித்த வெண்டை விதை, பச்சை வெண்டை. இதை இப்போ விதை போட்டு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுதுங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ தான் கொஞ்சம் நல்லா முளைச்சி நல்லா வளர்ந்து கொஞ்சம் நான் மாற்றி நடுற மாதிரி வந்திருக்கு. நான் இது தனித்தனி தொட்டிலையும் நம்ம ஒரு விதையாக போடலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே தொட்டியில் எல்லா விதையும் போட்டு, ஏன்னா இப்போது ஒரு தனித்தனியாக நம்ம போட்டோம்னா சரியாக முளைப்பு வராது. சில விதைகள் முளைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு 10 டேஸ்லேருந்து 15 டேஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே தொட்டியிலேயே நிறைய விதைகளை போட்டுட்டு நல்லா அதுலேருந்து முளைத்து நல்லா வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய நாற்றை நம்ம மாற்றி நட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. ஒரு 10 கன்று கிட்டத்தட்ட வளர்ந்து வந்திருக்கு. இப்போ அதை நான் வேறு தொட்டியில் மாற்றி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, இப்போ காட்டின எல்லா தொட்டிகள்லையும் வைக்க போகிறேன். இந்த 25 லிட்டர் வாட்டர் கேனில். இப்போ இதுக்கு நான் அதுக்கு நம்ம கொஞ்சமாக ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். அதனால் இப்போ நான் தொழு உரம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். தொழு உரம் எல்லாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா காஞ்சி கட்டி மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படியே ஓரளவு உதுத்துட்டு எல்லா தொட்டிலையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எல்லா நாற்றையும் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். நட்டுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த நாற்றெல்லாம் நடுறது நம்ம சாயங்காலமாக தான் நடணும். அப்படி நட்டால் தான் வெயில் தாங்கி பிடிச்சி, வெயில் இல்லாமல் ஒரு நைட் ஃபுல்லாக வளர்ந்து அப்புறம் திரும்பி வளர்ந்து வரத்துக்கு அதுக்கு சரியாக இருக்கும். நம்ம காலையில் பகலில் நட்டோம்னா அந்த வெயிலினுடைய தாக்கத்தில் கருகிடும். வேர் பிடிச்சி வரத்துக்கு கஷ்டப்படும். அதனால் இந்த மாதிரி நம்ம சாயங்காலத்தில் நட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.